ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் அம்மா நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை செவிகொடுத்து நீ கேட்க வேண்டும். இல்லை என்றால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் உனக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகின்றது. அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற பல பிரச்சனையில் இருந்தெல்லாம் என்னென்னவென்று நீ தெரிந்து கொள்ளாமல் இருப்பது உனக்கு தான் மேலும் மேலும் சங்கடங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வாழ்க்கை உனக்கான பிரச்சனை அனைத்தும் வரும்பொழுது நீ இந்த அம்மாவினை நாடி வந்து விடுகின்றாய் அல்லவா? அம்மா, என்ன பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக இருக்கின்றது, என் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று என்னால் இதுவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. எந்த விஷயம் நடந்தாலும் அதிலிருந்து எனக்கு ஒரு முடிவும் கிடைக்கவில்லை. இக்கட்டான இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டெடுத்து விடுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று உடனே என்னிடத்தில் நீ வேண்டுதல் வைத்தாய் அல்லவா? என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எதுவுமே நடக்கவில்லை. உனக்கான தீர்வுகள் கிடைக்கும் என்ற நேரத்தில் எல்லா பிரச்சனைகளும் உனக்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. எனக்காக ஒரு நல்ல வழியை காட்டுங்கள் என்று நீ என்னிடத்தில் கேட்பது தெரியாமல் இல்லை. என் தங்க குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற இத்தனை விஷயங்களும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் மட்டுமே வருகின்றது. இந்த விஷயத்தை நான் உனக்கு சொன்னவுடன் உன் மனதிற்குள் எந்த அளவிற்கு கலக்கத்தை உனக்கு ஏற்படுத்தி இருக்கும் என்று உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. நான் சொல்வதை முழுமையாக கேள் என் தங்க குழந்தையே. இந்த தருணத்திலும் நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கத்தான் போராடி கொண்டிருக்கின்றாய். குறிப்பாக உன் இல்லத்தில் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் இந்த பிரச்சனை நடக்கின்றது. அப்படி என்றால் சற்றென்று நீ அவர்களை யாரென்று கண்டுபிடித்து நீயாகவே சுதாரித்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தன் குடும்பத்தில் இருக்கின்ற நபரை திடீரென்று உன்னால் திருத்திவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக அவரிடத்தில் இருந்து உன்னால் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள உன்னாலான கால அவகாசம் அங்கே தேவைப்படுகின்றது. என் குழந்தையே, இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா அத்தனை சுலபமாக வெல்லம் உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்தி கொடுப்பதில்லை. இந்த தாயானவள் சற்றென்று உனக்கு எந்த ஒரு உண்மைகளையும் சொல்லிவிடுவதில்லை. ஏனென்றால் என் பிள்ளையே, அதையெல்லாம் உடனடியாக நீ தெரிந்து கொண்டாய். ஆனால் என் பிள்ளை, நீ பதற்றம் அடைந்து விடுவாய். என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் தவறான முடிவுகளை கூட எடுத்துவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அல்லவா? அதனால்தான் உன் அம்மா நான் உனக்கு இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று உன்னை சுற்றி சுற்றி வந்திருக்கின்றேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வந்து விட வேண்டும். எப்படியாவது உன்னை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து கடந்து வர வைக்க வேண்டும் என்று உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் நான் இங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அதேபோல் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் எல்லாம் யாரென்று தெரிந்து அதே நேரத்தில் அவர்கள் இப்படி நடந்து கொள்வதற்கான காரணம் என்னவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை மட்டும் நீ சரியாக தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ நடந்து கொண்டிருப்பாய். ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மனமாற்றத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு இந்த அம்மா நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே பயம் என்பது வேண்டாம். இந்த அம்மா ஆரம்பத்தில் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருப்பவர்களால் பிரச்சனை என்று சொன்னதும் பதற்றமடைந்தாய் அல்லவா? எப்படி இவர்கள் உனக்கு பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதனை நான் உனக்கு
தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். அம்மா சொல்வதை கேட்டு என் குழந்தை, நீ எந்த விஷயம் நடந்தது என்பதனையும் தெரிந்து கொள். என் பிள்ளையே, உன்னுடைய உடன் பிறந்த ஒருவர் உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவரோடு மிகுதியான நட்போடு இருக்கின்றார். அவர் இவர்களோடு நல்லபடியாக பேச வேண்டும் என்பதற்காக எல்லா விஷயங்களையும் சுவாரஸ்யமாக அவர்கள் சொல்லிவிடுவதும் உடன் பிறந்தவர்களின் வழக்கமாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் இவருடைய பேச்சில் சுவாரஸ்யத்தை அதிகரிக்க வேண்டும் என்று கடைசியில்தான் கையில் எடுத்தது தன்னுடைய குடும்பத்தையே அவர்களிடத்தில் விட்டு கொடுப்பதுதான். அதைத்தான் அங்கே அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார்கள். உன்னுடைய வீட்டில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும், உன்னுடைய சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும், அது மட்டுமல்ல உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் விஷயங்களையும் அங்கு வேறாக அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அவரிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இதை வைத்து என்ன செய்கின்றார்கள் என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய உடன் பிறந்த உறவானது எதற்காக இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தது என்று உன் அம்மா நான் சிந்தித்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்ட விஷயம் ஒன்று இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாக அருகில் இருப்பவர்களினால் மிகப்பெரிய மனவேதனைகளை எல்லாம் ஏற்படுத்தி தோன்றி கொண்டிருக்கின்றது. பக்கத்தில் இருக்கின்றவர்கள் பேசுகின்ற பேச்சுகளும் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்களும் உனக்கு நிச்சயமாக பிடிக்கவில்லை. இவர்களை விட்டு தூரமாக எங்காவது சென்று விடலாமா, இடமறியாது சென்று விடலாமா என்ற எண்ணமெல்லாம் உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் நீ உன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்ளாமல் எப்படியாவது இங்கேயே சமாளித்து இருந்து விடலாம் என்று நினைத்துதான் நீ உருண்டு புரண்டு எல்லா விஷயங்களையும் முயற்சிகள் செய்து பார்த்தாய். ஆனால் அவர்கள் உனக்கு எதுவுமே செய்யக்கூடாது என்று நினைக்கவில்லை. உனக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்க இவர்கள் மிகப்பெரிய அளவில் திட்டங்கள் போட தொடங்கிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான கஷ்டங்களை உனக்கு மேலும் மேலும் கொடுத்து கொண்டு உன்னை வேதனைப்படுத்தவும் தொடங்கிவிட்டார்கள். நீ என்ன காரியம் செய்தாலும் எதற்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு கிண்டலை செய்வதும் உன்னை பற்றி புரளி பேசுவதையும் வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். நீ ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை சாதனையாக நினைத்து முடிக்கும் பொழுது இது ஒரு விஷயமா, இதைவிட பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் எத்தனையோ பேர் செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி உன்னுடைய மனதையும் ரணமாக்கி எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே இதையெல்லாம் ஒரு விஷயமா என்று சொல்லி உன்னை நாள்தோறும் அவர்கள் மட்டம் தட்டி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் நடக்கக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்றுதான் புதிதாக பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் அங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால் இவர்களின் நடவடிக்கைகள் பிடிக்காமல் நீ அவர்களை விட்டு ஒதுங்கி கொண்டிருப்பாய் என்பதுதான் உண்மை. நான் இவர்களோடு அதிகமாக பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் மேலும் நம் மனதிற்கு தான் அதிகமான கஷ்டங்கள் இருக்கும் என்று சொல்லி என் குழந்தை, நீ அவர்களிடத்தில் பேசுவதை நிறுத்திவிட்டாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ பேசினால்தானே அவர்கள் உன்னை பற்றி என்னவென்று தெரிந்து கொள்வார்கள். நீ பேசாத போது வேறு யாராவது ஒருவரிடத்தில் இருந்தாவது இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்தது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உன்னுடைய உடன் பிறந்த உறவினை. ஒருவேளை உனக்கு உடன் பிறந்த உறவே இல்லாததால் என்ன சூழ்நிலை இருக்குமானால் உன்னை பெற்றவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருப்பார்களானால் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. அவர்களிடத்தில் உன்னுடைய உடன் பிறந்த உறவானது வேண்டுமென்றே உன்னை விட்டு கொடுக்க நினைக்கவில்லை, கெடுக்க நினைக்கவில்லை. அவர்களிடத்தில் சொல்லி சாதாரணமாக பேச ஆரம்பித்த அவர்கள் தன்னுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்த இவர்களிடத்தில் எல்லா
விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் பேசுவதற்கு வேறு எதுவும் கதைகள் இல்லாமல் போய்விட்டது. அதனால்தான் குடும்பத்தில் உள்ள கதைகளை சுவாரஸ்யமாக இவர்கள் சொல்லத் தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. என் குழந்தையை, இவர்களிடத்தில் இருந்து எல்லாம் நீ சிறிது தள்ளியே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அம்மாவினுடைய உத்தரவு. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, நீ கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரமல்லவா இந்த அம்மா என்னுடைய ஆசீர்வாதம். இது என் குழந்தைக்கு இன்று கிடைத்திருக்கின்றது என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கின்றது. என் தங்கமே, எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைக்கின்றார்கள். எல்லோரும் உன்னை ஏளனமாக பார்க்கின்றார்கள். யாருமே உன்னை எந்த ஒரு விஷயத்திற்கும் சேர்த்து கொள்வது கிடையாது. நீ நல்லதை செய்தாலுமே அதில் குற்றம் குறைகளை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று என் குழந்தையே, நீ வருத்தத்தோடு என்னிடத்தில் முறையிட்டாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. நீ உண்மையாக இருக்கின்றதனால்தான் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அப்படி என்றால் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. எத்தனை பேர் உன்னை என்னவாக நினைத்தாலுமே சரி, வாழ்க்கையில் உன்னை எந்த இடத்தில் ஒதுக்கி வைத்தாலும் சரி, இந்த அம்மா உன்னை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் இல்லை என்று நீ வருந்தாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக இந்த தாயானவள் உன் இல்லத்திலே நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமே. பணம் மட்டும்தான் உலகம் என்று சில நல்ல மனங்களை காயப்படுத்துகின்றார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட மனமானது இந்த பூமியை தவிர வேறு எங்கும் செல்லுபடியாகாது. இன்று உயிரோடு இருக்கும் வரை மட்டுமே அதை அனுபவிக்க முடியும். ஒருவேளை நாளை அவர்கள் இறந்து விட்டால் அதை கூடவே எடுத்து செல்ல முடியுமா? இதையெல்லாம் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் வந்துவிட்டது என் தங்கமே. அன்பாக பழகுவதை எல்லாம் மறந்து அழகாக எப்படி உண்மையாக பழக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது அல்லவா? இதுவும் உனக்கு கிடைத்த நல்ல அனுபவம்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்தை அனுபவித்து வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் எவ்வளவு வலிக்கும் என்று. என் தங்கமே, மனம் விட்டு பேசிவிட்டால் தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். ஆனால் இங்கு யார் முதலில் பேசுவது என்ற ஆணவத்திலேதான் பல உறவுகள் பிரிந்து சென்று விட்டது என் குழந்தையே. மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான கால நேரம் இன்னும் வரவில்லை போல. அதனால் என்னவோ பல குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பலரது வாழ்க்கையை புரட்டி புரட்டி வதைத்து எடுத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனுடைய செல்வமோ பொருளோ கிடையாது. போதும் என்கின்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் இது மட்டும்தான் மாற்றுகின்றது என்பதனை புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கை உனக்கு மிக சிறப்பானதாக மாறிவிடும் என் பிள்ளையே. ஏறக்குறைய நீ இந்த நிலைமைக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றாய். நீ இந்த நிலையில் இருந்துதான் இப்பொழுது வாழ்க்கையை வாழ்ந்தும் கொண்டிருக்கின்றாய். சில விஷயங்களை மட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் திருத்தி கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே. அப்படிப்பட்ட நிலையை நீ அடையும் பொழுது உனக்கு இன்பம் துன்பம் எது வந்தாலுமே இரண்டும் ஒன்றுதான் என்ற மனப்பக்குவத்தை நீ அடைந்து விடுவாய்
நீ மிகப்பெரிய ஞானியாக மாறிவிட்டது போன்ற எண்ணம் தானாகவே வந்துவிடும். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கான நேரத்தை நீயாகவே உருவாக்கி கொள்ள தொடங்குவாய். அது மட்டுமல்ல என் செல்லமே, உனக்கான நேரத்தை நீயே உருவாக்க தொடங்க வேண்டும். உனக்கானதை வேறு யாரும் நிர்ணயிக்க முடியாது. அப்படி வேறு யாரேனும் நிர்ணயித்தாலும் அது உன்னை விட சிறப்பாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரும் யாரையும் ஒரே அடியாக திருத்திவிட முடியாது. என் செல்ல குழந்தையே, என்னென்னவோ எண்ணங்கள் உன் மனதிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது, இத்தனை பேரும் உன்னை சுற்றி நடந்து கொள்கின்ற செயல்களை பார்க்கும் பொழுது மனது படுகின்ற பாடு என்னவென்பதை உன் அம்மா நான் நன்கு அறிவேன். என் தங்கமே, அவர்கள் எனக்கு கோடி கோடியாய் கொண்டு வந்து என் மேல் கொட்டினாலும் அவர்கள் நினைத்த காரியத்தை செய்ய நான் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு ஒரு பொழுதும் செவிசாய்க்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பணம் என்ற ஒன்று இந்த தெய்வத்திடம் ஒரு பொழுதும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள். உண்மையான அன்பு என்ற ஒன்று இருந்தாலே போதும். என்னிடத்தில் வந்து நிற்கின்ற எல்லோருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் கேட்ட வரங்களை எல்லாம் நான் செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க குழந்தையே, உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரைகளையும் அப்படியே முழுமையாக நீ கேட்டு விடாதே. ஏனென்றால் கஷ்டங்களை எல்லாம் பார்த்தால் ஒன்றுமே தெரியாது. அதையெல்லாம் அனுபவிப்பவருக்கு மட்டும்தான் அந்த வலியும் வேதனையும் புரியும். வாழ்க்கையில் கடினமான பக்கம் என்றால் என்னவென்று நாம் இன்னொருவர் கஷ்டம் என்று நம்முடைய கஷ்டத்தை போலவே அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அப்போது அதை நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். அதை விட்டுவிட்டு ஒருவர் சுகமாக இருந்து கொண்டு கஷ்டமே என்னவென்று தெரியாமல் இருந்து கொண்டு மற்றவர்கள் படுகின்ற கஷ்டத்திற்கெல்லாம் அறிவுரைகளை சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? என் தங்கமே, வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் நமக்கு வரும் பொழுதுதான் அது புரியும். இவர்களும் எத்தனை வேதனை அடைந்திருப்பார்கள், எத்தனை வழிகளை கடந்து வந்திருப்பார்கள் என்று. இந்த வாழ்க்கையில் நீ இன்னும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. நீ இப்பொழுதே உன்னுடைய மன வலிமையாக்கி கொள்ள வேண்டும். இனி வாழ்க்கையில் ஒருபோதும் சோர்ந்து போய்விடக்கூடாது. இனி வரும் நாட்கள் எல்லாம் இதைவிடவும் சற்று நீ கடினமாகத்தான் வாழ வேண்டி இருக்கும். ஆனாலும் நீ கவலைப்படாதே. இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் அவற்றையெல்லாம் உன்னை எளிதாக கடந்து வர வைத்துவிடும். என்றுமே வாழ்க்கையில் உனக்கு தன்னம்பிக்கை குறையக்கூடாது. நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய நம்பிக்கையானது ஒரு பொழுதுமே குறைந்து விடாது. நீ வளர்த்து கொள்ள நீ வேண்டும். அது மட்டுமல்ல என் செல்ல குழந்தையே, நீ எல்லா வசதி வாய்ப்போடும் இருக்க வேண்டும், பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று சிந்திக்காமல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், கிடைத்ததை அனுபவித்தால் போதும் என்ற மனநிலையோடு நீ பக்குவத்தோடு இருக்க வேண்டும். இது உனக்கான வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளைகளே, மற்றவர்களை பார்த்து ஒரு பொழுதும் அவர்களைப் போல ஆடம்பரமாக வாழ வேண்டும், அவர்களைப் போல செலவுகள் செய்ய வேண்டும், அவர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது தவறு இல்லை. உன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து கொள்ளாமல் பிடிவாதமாக இதையெல்லாம் செய்யும் பொழுது உனக்கு கஷ்டங்கள் தான் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இப்போது உன்னிடத்தில் எது இருக்கின்றதோ அதை வைத்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும். உனக்கான எல்லா செல்வங்களும் உன்னை வந்து சேரும். உனக்கான உயர்ந்த நிலையையும் நீ அடையத்தான் போகின்றாய். ஆனால் தற்போது நீ என்ன நிலையில் இருக்கின்றாயோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்.
மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை எல்லாம் ஒருபோதும் நீ செய்யாதே. ஏனென்றால் ஒருவர் வசதியாக இருக்கின்றார்கள் என்றால் நாமும் வசதியாக இருக்க வேண்டும். அவர்கள் வசதியாக இருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்களை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதுபோலத்தான் நீ வசதியாக இருக்கின்றாய், சந்தோஷமாக இருக்கின்றாய் என்றால் உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடாது. உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். எத்தனை நாட்கள் அவர்கள் கஷ்டமாக இருந்தார்கள், பண பிரச்சனைகளிலே இருந்தார்கள், குடும்ப பிரச்சனைகளிலே இருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு நல்ல நிலை வந்துவிட்டது. உழைப்பால் உயர்ந்திருக்கின்றார்கள், தன்னம்பிக்கையால் ஜெயித்திருக்கின்றார்கள். நன்றாக இருக்கட்டும் என்றுதான் உன்னை மற்றவர்கள் பேச வேண்டுமே தவிர உன்னை பார்த்து யாரும் பொறாமைப்படும் அளவிற்கு நீ வாழ்ந்து காட்டக்கூடாது. நேர்மறையான எண்ணங்களாக மட்டுமே உனக்கு தோன்ற வேண்டும். அப்படி இருந்தால்